ஹாய் ஹலோ வணக்கம். ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகும் பரபரப்பான நிகழ்வுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நிலா பண்ணுற வேலையில் சோழன் ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்படுறாங்க. நிலா போன எபிசோட்லேயே டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, இங்கே கேட்டது பத்தாது அப்படின்னு ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. ப்ரூஃப் இல்லாத ஒரே காரணத்தினால அங்கே கேஸ் எடுக்கலை. இல்லைன்னா நிலா அப்போவே டிவோர்ஸ் கேட்டிருப்பாங்க போல. ஆனாலும் நிலாவுக்கு அட்வொகேட் சொன்ன அந்த ஒரு வார்த்தை உறுத்திக்கிட்டே இருக்கு. அது எப்படி ப்ரூஃப் இல்லாமல் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு நிலாவும் அதே யோசிக்கிறாங்க. ஆமாம், நம்ம ப்ரூஃபே கொடுக்கலையே, எப்படி நம்மளோட கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆச்சு அப்படின்னு குழப்பத்திலேயே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, நம்ம கார்த்திகாவும் சும்மா இல்லாம அவங்க பங்குக்கு மறுபடியும் பிரச்சனையை கிளப்ப போறாங்க. ஏற்கனவே அவங்க ஒரு தடவை சேரனோட வீட்டுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்தது. ஆனாலும் மறுபடியும் இப்போ சேரனோட வீட்டுக்கு கார்த்திகா போறாங்க. அவங்க வந்ததை பார்த்ததும் சோழனுக்கு அவ்வளோ கோபம் வருது. இவங்க ஏன் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி. நிலா மட்டும் போய் எங்க எதுக்கு வந்தீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. உங்களால தான் இப்போ எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. பல்லவன்லாம் ஜெயிலுக்கு போனான். அவனுக்கு இதெல்லாம் தேவையாங்க இந்த வயசில்? நீங்கள் ஏங்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகாவும், நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. என்னால் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணினாலும் சேரன் மாமாவை மறக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ எங்க இங்கே வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இந்த கார்த்திகாவும் ஒரே மனநிலைமையில இல்லை. ஒன்று சேரன் மாமா வேணும் அப்படின்னா சேரன் வீட்டுக்கு வரணும், அவங்கள மட்டுமே நினைக்கணும், அவங்க வீட்டை விட்டுறணும். ஆனால் அவங்களுக்கு வீடும் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சேரன் மாமாவை மறந்துட்டு வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் அவங்க ரெண்டுத்துல எதையுமே பண்ண மாட்டேக்காங்க. டபுள் மைண்டடாக இருக்கிறாங்க. இதை நிலாவும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. உடனே கார்த்திகா, நான் இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டமானாலும் இதுதாங்க நிஜம், ஃபஸ்ட்டு உண்மையை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சோழனுக்கு சும்மாவே நிலாவை ரொம்ப பிடிக்கும். இவங்க இப்படிலாம் பண்ணுனா அவங்க எப்படி விடுவாங்க? சோழன் மனசுக்குள்ளே சொல்கிறாங்க, என் வீட்டை நீ உன் வீட்டாக நினச்சி இவ்வளோ தூரம் யோசித்து நீ பேசும்போது நான் எப்படி நிலா உன்னை விடுவேன், உனக்கு எப்படி நான் டிவோர்ஸ் தருவேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் சோழனோட மைண்ட் கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்கும். அதே மாதிரியே இப்போ ஒரு வேலை பார்க்க போகிறாங்க. சோழன் கல்யாணம் பண்ணி வச்ச அந்த கான்ஸ்டபிளை போய் மீட் பண்ணி, தயவு செஞ்சு நீங்கள் அவளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா என்கிட்ட வந்து அவள் டிவோர்ஸ் கேட்குறா அப்படின்னு. என்னப்பா நீ எதுவும் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறியா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கு சோழன், நான் எதுவுமே பண்ணலை, என் வீட்டில் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் அவங்களோட அண்ணி எல்லாரும் கால் பண்ணி டிவோர்ஸ் வாங்கு, என்னைய பார்க்கறதுக்கு வா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்களும் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு சின்ன சண்டை இல்லைன்னா வேற ஏதாவது மனஸ்தாபம் அப்படின்னாலும் சரி, நான் வந்து பேசலாம். டிவோர்ஸ் எப்படி எடுத்த உடனே கேட்பாங்க? இதில் நான் என்னத்த செய்ய, எதுக்கு என்கிட்ட நீ ஹெல்ப் கேட்குற அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம சோழனோட ஆக்டிங்குக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு நடிக்கிறாங்க. நடித்து அவரையும் சம்மதிக்க வச்சாச்சு. அவர் சொல்கிறாரு, சரிப்பா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசி மனசை மாத்துறேன் அந்த பொண்ணோட மனசை அப்படிங்கிறாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.